வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 1 லெசன் நம்பர் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அந்த லெசனோட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் நம்ம வாட் இஸ் ஃபோர்ஸ், வாட் இஸ் மோஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மோஷன், ப்ராப்ளம்ஸ் வித் எக்ஸ்பெரிமெண்ட்டோட பார்த்தோம். இப்போது லெசன் 3 பாடத்தோட பார்ட் 3 வீடியோ பார்ப்போம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance traveled by time taken. So S speed வந்து S denote பண்றோம், distance D, time taken T. So speed is equal to distance traveled by time taken. இல்லனா நமக்கு D தான் வேணும், distance traveled தான் வேணும் அப்படின்னா D வச்சுட்டு S into T. So distance traveled is equal to speed into time. For a sum பார்த்தீங்கன்னா, if a ship traveled at a speed of 50 km per hour and sailed for 5 hours, how much distance it has traveled? Distance is equal to S into T. Speed பார்த்தீங்கன்னா 50 km per hour, time duration 5 hours. So multiply பண்ணும்போது 250 kilometers. For speed and distance traveled, we can compute the time taken. ஸோ நமக்கு ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் தெரிஞ்சால் டைமை எடுத்துக்கலாம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டி பை எஸ். சப்போஸ் எ பஸ் ட்ராவல்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 50 km per hour and has to cover a distance of 30 km, how much time will it take? நமக்கு ஸ்பீட் தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் கேட்டிருக்காங்க. டைம் t is equal to d by s. D வந்து என்னது, டிஸ்டன்ஸ் 300 km per hour. எவ்வளவு ஸ்பீடில் போகுது அப்படின்னா 50 km. ஸோ ஆன்சர் இஸ் 6 hours. பேஜ் நம்பர் 26ல் ஒரு ஃபில்அப். இஃப் யூ ட்ராவல் 10 km in 2 hours, யுவர் ஸ்பீட் இஸ் டேஷ் பர் ஹவர். ஸோ நமக்கு தெரியும் ஸ்பீட் S is equal distance traveled by time taken D by T. D distance 10 km, time taken 2 hour. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஆர் 5 km per hour. If you travel 50 km in half hour, you would travel dash kilometer in 1 hour and your speed is dash. ஸ்பீடுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், distance travel by time taken. ஸோ நம்மளுடைய டிஸ்டன்ஸ் வந்து 15 km, டைம் டேக்கன் half an hour. half hour வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 0.5. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது கிடைக்கும் 30 km per 30 km per hour. If you run fast at 20 km per hour for 2 hours, you will cover dash kilometer. Speed is equal to distance traveled by time taken. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ D is equal to S into T. ஸோ S speed 20, T 2. ஸோ ஆன்சர் இஸ் 40 km. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எ ட்ரெயின் லீவ்ஸ் திருச்சிராப்பள்ளி அண்ட் அரைவ்ஸ் அட் மதுரை. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரைக்கு போகுது. இப்போ உங்களுக்கு யூஸ்வலாக தெரியும், நிறைய பேர் ட்ரெயினில் போயிருப்பீங்க. ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்டை அந்த ஸ்டேஷனை விட்டு வெளில வரும்போது ஸ்லோவாக போகும். கொஞ்சம் நேரம் கழித்து அதனுடைய இன்பிட்வீன் பிளேஸில் எந்த ஒரு ட்ரெயினுமே வரவே இல்லை, சிக்னல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நல்ல ஸ்பீடாக போகும். சப்போஸ் ஆப்போசிட்டில் ஏதாவது ட்ரெயின் வருது இல்லை ஏதாவது ஸ்டேஷன் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி த ஸ்பீட் வில் பி ரெடியூஸ்டு. ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆரம்பத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷன் வரும்பொழுதும் ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும், ஒரு ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போகும்போதும் ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். இன்பிட்வீனில் சிக்னல் ப்ராப்பராக கிடச்சிது அப்படின்னா ஸ்பீடு வில் பி ப்ராப்பர்லி இன்க்ரீஸ்டு. ஸோ அந்த டைமில் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸ்பீடு. மோஷன் based on duration, based on speed, based on path. Based on duration வச்சு periodic motion, non-periodic motion divide பண்ணலாம். Based on speed, uniform motion, non-uniform motion. Based on path,
linear motion, curvilinear motion, circular motion, rotatory motion, oscillatory motion, zigzag, that is irregular motion. If an object covers uniform distance in uniform intervals, then the motion of the object is called uniform motion. Otherwise, the motion is called non-uniform motion. குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நம்ம என்ன சொல்கிறோம்? சீரான இயக்கம், இட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன். மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளுடைய இயக்கத்தினை என்ன சொல்கிறோம்? சீரற்ற இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன். நம்ம ட்ரெயினை பார்த்தோம். ட்ரெயின் வந்து எப்படி இருக்குது? ஒரு இடத்துல ஃபாஸ்ட்டாக போகுது, ஒரு இடத்துல ஸ்லோவாக போகுது. அப்போது அதை வந்து என்னது? நான் யூனிஃபார்ம் மோஷன். மல்டிபிள் மோஷன், கூட்டு இயக்கம். இப்போ 2-3 யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், லீனியர் மோஷன், அப்படி நிறைய மோஷன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு லீனியர் மோஷன், நேர்கோட்டு இயக்கம். சைக்கிள் போகும்போது நேராக போகும். இந்த வீல் அதே ரொட்டேஷனல் மோஷன். இப்போ எங்கேயாவது வழியில் ஏதாவது டிராஃபிக்கில் மாடிச்சுன்னு அப்படி எப்படி போகும்? ஜிக்ஸாகாக போகும். ஸோ இட் கண்டைன்ஸ் ஆல் த motions, that is multiple motion. Multiple motion in a sewing machine. தையல் மிஷினில் இருக்கக்கூடிய பலவித இயக்கங்களை பார்ப்போம். Motion of the needle, linear motion. Motion of the wheel, circular motion. Motion of the footrest, zigzag. Science today, robot. இன்றைய அறிவியல் ரோபோட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரோபோட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். சம் ரோபோட்ஸ் கேன் பர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட்லி தென் பீப்புள். ரோபோட்டுகள் அப்படின்றது தானாகவே இயங்கக்கூடியது, ஆட்டோமேட்டிக் மிஷின். சம் ரோபோட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இயந்திர வேலைகள் மற்றும் பணிகள் மனிதர்களை விட சிறப்பாகவும் அக்யூரேட்டாகவும் செய்யுது. ரோபோட்ஸ் கேன் ஆல்சோ ஹேண்டில் டேஞ்சரஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் டிஸ்டன்ஸ் பிளானட். ஆபத்தான பொருட்களை கையாளவும் மிக தொலைவில் உள்ள கோள்களை ஆராயும் ரோபோட் பயன்படுது. The term robot comes from French word robota meaning forced labor. அதாவது உத்தரவுக்கு கீழ்ப்படிந்த ஊழியர் அப்படின்ற அதுக்கு பொருள். ரோபோட்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் ரோபோட். ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது ரோபோட்டுகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு. What can robots do? Robots can sense and respond to the surrounding. ரோபோட்டுகள் தங்கள் சுற்றுப்புறத்தை உணரவும் சூழலுக்கு ஏற்ப அதை வந்து என்ன பண்ணும்? எதிர்வினை புரியும். They can handle delicate objects or apply great force. மிக நுட்பமான பணியை வந்து ரொம்ப ஈஸியாக செய்யும். For example, they can perform eye operation guided by a human surgeon or assemble a car. ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி, வழிகாட்டுதலோட படி அதுக்கு ஐ ஆப்ரேஷன் செய்ய முடியும். இல்லைனா அது ஒரு மகிழுந்தை, ஒரு காரை அசம்பிள் பண்ண முடியும். வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்ஸ் வில் ஆல்சோ பி ஏபிள் டு மேக் டிசிஷன்ஸ் ஃபார் தெம்செல்வ்ஸ். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு டிசிஷனை அதாலேயே எடுக்க முடியும், ரோபோட்டால் எடுக்க முடியும். ஹவு டு ரோபோட்ஸ் சென்ஸ்? ரோபோட்டுகள் எப்படி உணர்திறன் இருக்குது? எலக்ட்ரானிக் சென்சார் ஃபங்க்ஷன் அஸ் ரோபோட்ஸ் ஐ அண்ட் ஏர்ஸ். நமக்கு காது கண் இருக்கிற மாதிரி ரோபோட்டுக்கு எலக்ட்ரானிக் சென்சார் வந்து காதாகவும் கண்ணாகவும் இருக்குது. ட்வின் வீடியோ கேமராஸ் கிவ் த ரோபோட்ஸ் 3D வியூ ஆஃப் த வேர்ல்டு. ரெட்டை கேமரா வந்து ரோபோட்டுக்கு முப்பரிமாண 3 டைமென்ஷனல் வியூ கொடுக்குது. மைக்ரோஃபோன்ஸ் டிடெக்ட் சவுண்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோஃபோன் உதவும். கிவ் த ரோபோட் எ சென்ஸ் ஆஃப் டச் டு ஜட்ஜ் ஹவு டு கிரிப் அண்ட் எக் ஆர் ஹெவி லக்கேஜ். ஒரு மென்மையான முட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஹெவி லக்கேஜ் எப்படி தூக்குறது அப்படின்ற ஒரு சென்சார், ப்ரெஷர் சென்சார், அதாவது அழுத்த உணர்விகள் கொடுக்குது. பில்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் ரேடியோ வேவ்ஸ். ரோபோட்டோட இணைக்கப்பட்டுள்ள ரேடியோ அலைகள், கணிப்பொறி ரேடியோ அலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுகிறது. இது மிலிட்ரியில் பயன்படுத்தக்கூடிய குவாட்ரூபெடல் மிலிட்ரி ரோபோட், அதாவது 4 கால்களை உடைய ரோபோட். Artificial intelligence attempts to create computer programs that think like human brains.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸை மனிதனுடைய மூளையை போன்று யோசிக்க வைக்குது. Current research has not achieved this, but some computers can program to recognize face in a crowd. மனிதனுடைய மூளை போல செயல்பட முடியலனாலும் அது என்ன பண்ணுது, கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய முகத்தை அதால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியால் ரோபோட்டால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். Can robots think? Robots can think. They can play complex games such as chess better than human beings. சதுரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டை மனிதனோட காம்பெட் பண்ணி ரோபோவால் விளையாட முடியும். ஸோ ரோபோவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிந்திக்க முடியும். பட் will a robot ever know that it is thinking? Humans are conscious. We know we are thinking. மனிதன் மனசுக்குள்ளே திங்க் பண்ணுவாங்க, அதான் அகநிலை. ஆனால் ரோபோட்டுக்கு அது மாதிரி ஒரு திங்கிங் இருக்கா அப்படின்றது கரெக்டாக சொல்ல முடியாது. we do not know if the robots can எவர் பி கான்ஷியஸ். எப்பயுமே அக உணர்வோட ரோபோட் இருக்குமா அப்படின்றதையும் சொல்ல முடியாது. ஆனால் ரோபோட்டால் திங்க் பண்ண முடியும். ஆர்டிகுலேட்டர் வெல்டிங் ரோபோட் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய ரோபோட், வெல்டிங் பர்பஸ்க்கு பயன்படுத்தப்படுகிறது. நானோ ரோபோட்டிக். Nanobots are robots scaled down to microscopic size in order to put them into the very small spaces to perform function. நானோ ரோபோட்டுகள் நுண்ணிய இடங்களை, மிகவும் ரொம்ப சின்ன இடம். நானோ அப்படின்றது 10⁻⁻⁹ அப்படின்றது. அப்போ பார்த்துக்கோங்க, 10⁻⁻⁹ எவ்வளோ சின்னது. ஸோ அந்த மாதிரி சின்னதாக சைஸாக்கி மைக்ரோஸ்கோபிக் சைஸில் சின்னது பண்ணி அவங்க அது வெரி ஸ்மால் ஸ்பேசஸ் டு பர்ஃபார்ம் ஃபங்க்ஷன், மிக சிறிய இடத்துல கூட வேலை செய்ய பயன்படுத்தப்படுகிறது. Future nanorobots can be placed in the bloodstream to perform surgical procedures that are too delicate or too difficult to standard surgery. நடைமுறையில் சாத்தியமே இல்லாத சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை கூட நம்ம நானோ ரோபோட்டிக் வச்சு பண்ணலாம். Imagine if a nanorobot could target cancer cells and destroy them without touching healthy cells nearby. இப்போ கேன்சர் அப்படின்றது அப்நார்மல் க்ரோத், ஒரு செல்லோடைய அப்நார்மல் க்ரோத்தை தான் கேன்சர் சொல்கிறோம். இதில் நானோ ரோபோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அப்நார்மல் க்ரோத்தாக இருக்கக்கூடிய செல்லை மட்டும் அழிச்சிட்டு நல்ல செல்லை எந்த பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படின்னா ஃப்யூச்சரில் மிகவும் இது பெரிய அளவில் வரவேற்பை பெறும். Choose the correct answer. Unit of speed is meter per second. Which among the following is an oscillatory motion? To and fro movement of a vibrating string. The correct relation among the following is speed is equal to distance per time. Geeta travels with her father in a bike to her uncle's house, which is 40 km away from her home. She takes 40 minutes to reach there. Statement 1 alone is correct. So statement 1 என்ன சொல்லுது, she travels at a speed of 1 km per minute. இதில் என்ன சொல்கிறாங்க, distance time taken. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1 km per minute. Fill in the blanks. A bike moving on a straight road is an example for linear motion. Gravitational motion is a non-contact force. Motion of a potter's wheel is an example for rotating motion. மண்பானை செய்கிறது rotating motion. When an object covers equal distance in equal interval of time, it is said to be in uniform motion. State true or false. To and fro motion is called oscillatory motion. True. Vibratory motion and rotatory motion are periodic motions. True. Vehicles moving with varying speed are said to be in uniform motion. False. Robots will replace human in future. False. First match linear motion, second one rotatory motion, third one oscillatory motion, fourth one circular motion, fifth one linear and rotatory motion. இங்கே ஒரு அட்டவணை இருக்குது. டிஸ்டன்ஸ் 0, 4, 8, 12, 16, 20 இந்த 4 4 இன்க்ரீஸ் ஆகுது. டைம்
0, 2, 4, 6, 8, 10. Kicking a ball, contact force, falling off leaf, non-contact force. Distance meter, speed meter per second. Circulatory motion, a spinning top, oscillatory motion, swinging of pendulum. Complete the web chart. Non-periodic motion is not in uniform intervals. Oscillatory motion, movement repeated after a fixed interval of time. Rotatory motion, movement about an axis or a fixed center. The force which acts on an object without physical contact, non-contact force, a change in the position of an object with the time, motion, the motion which repeats itself after a fixed interval of time, oscillatory motion. The motion of an object which covers equal distances in equal intervals of time, uniform motion. A machine capable of carrying out a complex series of action automatically, artificial intelligence. Roman letter 11 ஒரு sum இருக்கு. A vehicle covers a distance of 400 kilometers in 5 hours. Calculate its speed. Distance covered by the vehicle 400 kilometer, time taken 5 hours. Speed is equal to distance covered by time taken. So 400 kilometers per 5 hours is equal to, answer is 80 kilometer per hour. Linear motion, free fall objects. Curvilinear motion, throwing ball. Circular motion, athlete running around a truck. Oscillatory motion, flapping of elephant's air. Irregular motion, playing football.